நாம் அனைவரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிப்போம். தேவன் ஒரு அற்புதமான ஒரு ஓய்வு நாளை கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் நாம் எங்கு கூடியிருந்தாலும் கர்த்தர் நம்மத்திலே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் சொன்ன தேவன் நம்மை விட்டு விலகாமல், நம்ம கைவிடாமல் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்வது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரணபரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார். பிரியமான பிள்ளைகள், எங்கே கூடியிருந்தாலும் கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தவும், உங்களை சுத்திகரிக்கவும், எல்லா தீமையை ஆசீர்வாதமாக மாற்றவும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடங்களிலும் தேவன் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் கை வைத்து சொல்லுங்கள், இயேசுவே நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவரே நான் உண்மையை ஸ்தோத்தரிக்கிறேன், பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி, குமாரனாகிய கிறிஸ்துவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லி வாயை திறந்து நீங்கள் சொல்லும்போது இந்த உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்குள்ளே கடந்து சென்று மகிமையான காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, வேதம் சொல்வது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்தரிக்கிறோம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் இருளை வெளிச்சமாக்குவார், தேவன் சாபங்களை உடைப்பார், அந்தகார கிரிகளை தேவன் நீக்கி அல்லேலூயா நமக்கு சகாயம் பண்ண வல்லவராக இருக்கிறார். சொல்லுவோமா, இயேசுவே உமக்கு நன்றி. வேதம் சொல்வது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாள் ஆராதனை உடைய கருத்திலே கொடுக்கிறோம். உடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தாகத்தோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடினால் கர்த்தாவே உடைய வல்லமையை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுப்பி அல்லேலூயா அவர்கள் ஆராதிக்கிற இடங்களில் உங்களுடைய வல்லமை நீர் அனுப்பி ஆண்டவரே எல்லா தடைகளையும் நுகங்களையும் அந்தகார கிரியைகளையும் உடைத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வேதம் சொல்லுது, ஆண்டவரே திருடன் ஆண்டவரை கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொன்னது போலப்பா எல்லா அந்தகார வல்லமை இந்த நாளில் நீர் அழித்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. வேதம் சொல்லுது, அப்பா நாங்கள் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளை நீ சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தேவன் கொடுப்பீராக. சத்துரு கண்ணுக்கு மறைத்துக் கொள்வீராக. இயேசுவே நன்றி 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 சொல்லுவோம். வாழ்த்திருந்து சொல்லுவோம், நன்றி. உடைய கிருபை பெரியது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் கடந்து போனாலும் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகவே விலகாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசுவே உடைய கிருபைகளை சூழ்ந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. வேதம் சொல்லுது, சங்கீதம் 134:3 ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலையும் உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவனை மேன்மைப்படுத்தவும் ஒருவனை பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் என்று சொல் அல்லையா, அது மிகவும் இனிமையானது. சொல்லும் ஸ்தோத்திரம். எல்லோருக்கும் தாங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களையும் ஆஸ்வதிக்க அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, இயேசுவே நீ என் கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே என் கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு என் கூடவே இருக்கிறதுக்காக நன்றி சொல்லும்போது உங்கள் கோணலெல்லாம் கர்த்தர் நேராக்குவார். வேதம் சொல்லுது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஸ்தோத்திரம். பெற்றோரின் ஆசீர்வாதத்துக்காக பிள்ளைகள் எல்லோரும் இயங்குகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆசிரியர்களின் ஆசீர்வாதத்துக்காக மாணவர்கள் இயங்குகிறார்கள். ஸ்தோத்திரம். பெரியவர்களின் ஆசீர்வாதத்துக்காக அனைவரும் ஏங்கி எதிர்பார்க்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு
நமக்கு தேவை. அதுதான் சங்கீதம் 134:3 அழகாக எழுதப்பட்டிருக்கு. வானத்தின் பூமி உண்டாக்கிய கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நன்றி செலுத்துவோமா? சொல் இயேசுவே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு வைத்தபடினால் உங்கள் சாபங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இயேசுவே, நீ நல்லவர், எல்லா இருளையும் வெளிச்சமாக்குகிறவர் நம்முடைய தேவன். எந்த மனுஷனின் பிரகாசத்துக்கு செய்கிற மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இருள் பூமியை மூடலாம், காரில் ஜனங்களை மூடலாம், ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்களோட கூட இருக்கிறது இல்லையா? நிச்சயமாய் தேவன் பெரிய காரியம் செய்வார். தேசமே, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் சொன்னது போல ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஒரு பாடலை கைத்தட்டி பாடி சோத்திரம் செபித்து நாம் ஆரம்பங்களை நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். என் சமூகம்
நீ கிருபையாய் கொடுத்த அற்புதமான இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மையப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்வது கர்த்தரை நீ நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆஸ்வதிப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்களை நீ நினைத்து எங்களை ஆஸ்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர. ஆண்டவரே, வேதம் சொல்வது நீ தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன். ஆண்டவரே, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வீடுகளில் கூடி உண்மை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எங்கு கூடியிருந்து உண்மை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய தழும்புள்ள கரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் மேல் வைத்து ஆண்டவரே, நீர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நீர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கும்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளேயும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பிரவேசிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக உங்களுடைய பிள்ளைகள் முன்னேறக்கூடாதபடி ஒருவேளை எந்த அந்தகாரத்தின் கிரியை செய்து கொண்டிருக்குமானால் இந்த அருமையான வேளையில் உங்களுடைய பரிசுத்த கரத்தை நீர் வைத்து எல்லா அந்தகார கிரியைகளை நீர் சுட்டரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்வது தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்வது போல எல்லா விதமான தடைகளை உடைத்து சத்துருவின் கிரியைகளை தேவன் அழித்து அல்லையா எல்லா தீமைக்கு நீ விலக்கி காத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை தேவன் பெருகச் செய்வீராக. ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிற பிள்ளை நல்ல பலன் கொடுப்பீராக, நல்ல சுகம் கொடுப்பீராக. எல்லா விதமான வியாதிகளை இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அனுப்பி தேவனாகிய கர்த்தர் சுட்டரிப்பீராக. நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன்னு சொல்வது போல எல்லா பலவீனங்களை சுட்டரித்து நல்ல சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது சொல்வது நான் என் ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் பண்ணி ஆஸ்வதிப்பேன்னு சொல்வது போல உங்களுடைய பிள்ளைக்கு நல்ல பலனையும் நல்ல சமாதானத்தையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் கிருபையாய் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கலக்கங்கள் எடுத்து போடுங்க, குழப்பத்தை எடுத்து போடுங்க, மன பாரத்தை நீங்கள் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, எல்லா மன பாரத்தை கர்த்தர் நீக்கி ஒவ்வொரு இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக. கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவருடைய உள்ளத்தையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. பைபிள் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொன்னது போல ஆவி ஆத்மா சரித நல்ல பலனை தேவன் கிருபையா ஈவாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எல்லா நன்மையும் நீ கொடுத்ததற்காக உமக்கு சோதரம். வேதம் சொல்வது அலுங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகமும் தங்கியிருக்கும் சொன்னது போல நல்ல சமாதானத்தை சுகத்தையும் தேவன் கிருபையாய் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வீட்டில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அற்புதமான எதிர்காலத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ உருவாக்கி கொடுப்பீராக. யோசேப்பையும் தானியேலையும் வீழ்த்தின தேவன் ஆண்டவரே, எஸ்தரையும் ஆண்டவரே சுத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வைத்திருந்தது போல உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதமான எதிர்காலம் பிள்ளைகளுக்கு தாங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். உங்களுடைய காருண்யம் ஒன்றை ஆண்டவர் பெரியவனாக்கும் சொன்னது போல உங்களுடைய காருண்யம் ஒவ்வொரு பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் யோக குடும்பத்தை வேலடித்தது போல என் தேவனாகிய கர்த்தர் வேலியில் அடைத்து கை பிரயாசங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல அந்த வீடுகளில் உள்ள ஒவ்வொரு முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ முதிர் வயதிலும் கனித்தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பான்னு சொன்னது போல ஒவ்வொரு முதிர்ந்த வயதுள்ள பிள்ளைகள் நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பீராக. அது எந்த பலவீனமாக இருந்தாலும் அக்கனியை அனுப்பி சுட்டரிப்பீராக. காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனையும் மான்கால்களுக்கு ஒத்த ஒரு ஆண்டவரே ஒரு பலனையும் ஆண்டவரை கழுவுக்கு ஒத்த ஒரு பலனையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரை பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் சொன்னீர. ஆண்டவரே, பிள்ளைகள் நல்ல தீர்க்காயுசை கொடுத்து நீ நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கழுவுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயதை போல மாறும் சொன்னீர. உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. அது மாத்திரம் எல்லா கடன் பிரச்சனைகளை கர்த்தர் அகற்றி போடுவீராக. அநேக சாதிக்கு நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய்ன்னு சொன்னது போல ஆண்டவரை ஒவ்வொரு வீட்டுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை தேவன் உண்டாக்குவீராக. புதிய பாதைகளை கர்த்தர் உண்டாக்குவீராக. வனாந்திரத்தில் வழி அவாந்திரங்கள் ஆறுகளை உண்டாக்குற கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வழிகளை தேவன் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா தடையை உண்டு பண்ணுகிற எல்லா தடையின் ஆவிகள் உடைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். யோபு சொன்னது போல சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது
தடைபடாதுன்னு சொன்னது போலப்பா எல்லா தடைகளையும் உடைத்து பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. மனப்பூர்வமாய் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோட கூட இருந்து ஆண்டவரே எங்களுடைய முழு ஆராதனை பொறுப்பெடுத்து ஸ்தோத்திரம் அந்த முழு ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமுள்ள தெய்வம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வீராக. தடைகளை உடையும் உயர்த்தும் இந்த முழு ஆராதனைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் கைத்தட்டி நாம் ஒரு பாடலை பாட இருக்கிறோம். பேதுரு சொல்வது முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நாம் கைத்தட்டி நாம் பாடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நுகத்தை உடைத்து தடைகளை நீக்கி வல்லமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளைகளே, நாம் தேவனை துதிக்கும் போது சாபங்கள் உடையும், நாம் தேவனை ஆராதிக்கும் போது தரித்திரங்கள் நீங்கி போகும், நாம் தேவனை மகிமைப்படுத்தும் போது நன்மையின் கிருபை நம்மை தொடரும். அதான் வேதம் சொல்வது சங்கீதம் 134:3 வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமே சங்கீதங்களை பல இடங்களில் சீயோனின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். முக்கியமாக சங்கீதம் 128:5 நாம் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, ஸ்தோத்திரிக்கிறோம். பைபிள் சொல்வது உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு, அதே நேரத்தில் இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் உண்டு. ஸ்தோத்திரம். நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் குறித்து கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பைபிள் போட்டிருக்கு. உபாகமம் 28:1-14 வரைக்கும் நீங்கள் வாசிச்சீங்கன்னா தேவன் 26 உலக பிரகாரமான ஆசீர்வாத தேவன் நமக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, கைக்கு செய்கிற எல்லா காரியமும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது எப்பொழுது என்று பார்க்கும்போது நீங்கள் உங்கள் பாரங்களையும் உங்களுடைய பலவீனங்களையும் பிரச்சனை கர்த்தர் மேல் வைத்து நீங்கள் ஆராதிக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ கைத்தட்டி நாம் பாடுவோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிடரே கண்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டோ கண்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டோ இருட்டினில் தீபமாய் இறங்கி
புகழிடம் கண்டு கொண்டோ கண்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டோ பொல்லோனி பொறாமைகளோ மறைவான சதி பலவோ பொல்லோனி பொறாமைகளோ மறைவான சதி பலவோ வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாத கிறிஸ்துவின் அடிக்கலத்தில் சிலுவையின் மாநிலரே கண்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டோ கண்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டோ. இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து நாம் ஆராதிப்போமா? வேதம் சொல்லுது, அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நீ சிறுமப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் தேவன் ரெட்டிப்பான நன்மைகளை தேவன் தருவார். சோத்திரம். ரெட்டிப்பான மகிழ்ச்சி தேவன் தருவார். சோத்திரம். காரணம் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறபடி காட்டிலும் நமக்குள் வாழ்கிற தேவன் பெரியவர். இந்த காலையில் ஆராதிக்கிறவங்களை பார்த்து தேவன் என்ன திரும்ப சொல்லாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஹல்லேலூயா நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண்பீங்க. சோத்திரம். உங்களுக்கு உன்னத ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களுக்குள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து அவர் நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த சீயோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. பாவம் நம்மை விட்டு நீங்கி போகிறது, சாபம் நம்மை விட்டு நீங்கி போகிறது, தரித்திரம் நம்மை விட்டு நீங்கி போகிறது. ஹல்லேலூயா. ஒளியான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ஹல்லேலூயா நம்முடைய கால்களை கண்மல்மை நிறுத்தி ஹல்லேலூயா நம்ம உன்னதமான நகரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் சொல்றீங்களா? ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, இந்த சீயோனிலிருந்து தேவனுக்கு உன்னதமான அபிஷேகத்தை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் ஆவி ஆத்மா சரித்து தேவன் அபிஷேகித்து ஹல்லேலூயா நல்ல பலனையும் கிருபையும் கொடுத்து கர்த்தர் ஆச்சரியமாய் உங்களை நடத்துவார். கை வைத்து சோத்திரம் பண்ணலாமா? சொல்லுங்க, இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே, என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, பரிசுத்தாவின் அபிஷேகிங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை எல்லா நுகங்கள் உடைக்கப்பட்டு ஆண்டவரே என்னுடைய கிருபையினால் முடி சூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்களை மூடி நாம் கைத்தட்டி நாம் ஆராதிக்கும் சர்வ வல்லவர் என்று சொந்தமான பாட்டை கைத்தட்டி நாம் பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கைத்தலமே. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மானவான. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்று கொண்டேன், ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்று கொண்டேன், ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான்
என் ராஜா சர்வ வல்லவர் என் சொந்தமானாரமே சாவை வென்றவர் என் மனவாள சந்தோஷமும் கைதடியாமே சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார் பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார் சர்வ வல்லவர் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு என் வாழ்வு நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் என் வாழ்வு நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் ஊரெல்லாம் சொல்லிடுவேன் உலகமெங்கோ பறைச்சாற்றுவேன் ஊரெல்லாம் சொல்லிடுவேன் கமெங்கோ பறைச்சாற்றுவேன் ஜீவிக்கின்றார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார் ஜீவிக்கின்றார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார் சர்வ வல்லவர் சொந்தமானாரமே சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானமே சாவை வென்றவர் என் மானவாள ரத்தத்தால் ஜெயம் ரத்தத்தால் ஜெயம் கைத்தடியாமே ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால் அவர் சமூகம் என் சந்தோஷமே அதில் நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார் கால்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர் எல்லாமே இயேசுவே எல்லாம் அவரே சிறிதும் பெரிதாயினோ எல்லாம் அவரே புதிதாய் என் ஜீவியா மாற்றுகின்றார் எனக்கெல்லாம் இயேசுவே எல்லாம்
நித்தமும் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருத்துவ தெய்வம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு நிமிஷம் பலப்படுத்துவீராக. தடைகளை உடைய உயர்த்தும் கிருபை தாங்கட்டும். ஆசீர்வதி இயேசு மூலம் பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதி நாம் வாசிக்க இருக்கிறோம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் இரட்சக திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துர்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமென். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். பாஸ்டர்மா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கொடுப்பார்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலையும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் முன்பாக நாம் இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம். மே ஸ்தோத்திக்கிறப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே, மே நன்றி செலுத்துறையா. ஆண்டவரே, மே நன்றி செலுத்துறப்பா. மே துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிற ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. இப்பொழுது ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே, உம்மை நாமத்தை போற்ற கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காய், பலத்துக்காக, ஜீவனுக்காக, ஆயுசு நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறையா. ஆண்டவரே, ஸ்தோத்திக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. எங்களை வெறுமையாக்குறோம், தாழ்த்துற ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் கேட்க போகிற ஆண்டவரே, அப்பா, இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த சமூகத்துக்கு முன்பாக வெறுமையாக்கி இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா ஜீவிக்கும். இந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீடுகளில் அப்பா இருக்கிற இடங்களில் இந்த ஆண்டவரே இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தை கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் காண்கிற வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த ஆண்டவரே அப்பா வார்த்தை ஆண்டவரே அழியாதப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடி கிரியை செய்கிற, தடை செய்கிற எல்லா அந்த காலத்தின் கிரியைகளையும் நஸ்ரீனாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் முந்தி கட்டி ஜெயத்தை எடுக்கிறேன். உடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். உடைய சமூகத்துக்கு முன்பாக தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குறேன். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுத்த வார்த்தை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆபிரகாமை பார்த்து தேவன் தரிசனமாகி இந்த வார்த்தையை அவனோடு பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். தன் இனத்தையும் தன் ஜனத்தையும் விட்டு ஆபிரகாம் பிரிந்து அவர் வந்தபோது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை வைத்து அவர் விசுவாசத்தோடு ஜீவிக்கிறார். ஆனால் பாருங்க, 99 வயதான போது இன்னும் தன்னுடைய வார்த்தை, தேவன் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறவில்லைன்னு சொல்லி கலங்கி போய் இருக்கும்போது தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். எப்படியாக தேவன்
ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறான்னு பார்க்கும்போது தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுகிறார். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய், ஆல்மைட்டி காட், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு எல்லா வல்லமையும் தேவனுக்கு அவர் உடையவர் என்பதை அவருடைய நாமத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இந்த வார்த்தை கொண்டு ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை வாழும்படியாக தேவன் தைரியத்தை கொடுக்கிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, யாத்ராமம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது தேவன் பாருங்க மோசேக்கு இப்படியாக வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் நான் தரிசனமானேன். நம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனால் வெளிப்பட்டார். ஆனால் பாருங்க, இப்படியாக ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தன்னுடைய முற்பிதாக்களின் தேவனுக்கு அவர் எப்படியாக வெளிப்பட்டார் என்று பார்க்கும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன். நிறைய வேளையிலே நம்ம கூட சூழ்நிலை கடந்து போகும்போது கவலையின் நேரத்தில் நாம் விசுவாசத்தை இழந்து போய் நாம் கலங்கி இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த நாமத்தை நாம் எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது. ஆபிரகாம் கூட இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு விசை கூட மறந்திருந்தாள் என்றால் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆபிரகாம் பெற்றிருக்க முடியாது. எவ்வளோ பெரிய காரியங்களை தேவன் ஆபிரகாம் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி பாருங்க, அவரை தேவன் ஒரு விசுவாசிகளின் தகப்பனாக தேவன் மாற்றினதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, யோபு சொல்லுகிறார் 33:4 வசனத்திலே வாசிக்கும் போது, சர்வ வல்லனுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இந்த நாளில் நாம் ஜீவனோடு சுகத்தோடு இருப்பது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வ வல்லனுடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையை நாம் தியானிக்க வேண்டும். நம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் எந்த சூழ்நிலையும் கலங்கி பயந்து போய் இராதபடி தேவன் வல்லமையுடையவர் என்பதை நாம் என்ன பண்ணணும், அறிக்கையிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, அவர் சகலத்திற்கும் அதிகாரத்தை உடைய தேவன். அவரால் சுகமாக்க முடியும். சுகத்தின் வல்லமை அவரிடத்துல இருக்கிறது. அது மாத்திரல்ல, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இந்த முழு உலகத்தையும் தேவனுடைய வல்லமை உண்டாக்கினது. அது மாத்திரல்ல, நமக்காக மரித்து எழுந்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்துல உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. பாருங்க, இப்படிப்பட்ட வல்லமையுடைய தேவன் வேதத்திலே அநேக காரியங்களை தேவனுடைய ஜனங்களுக்கு செய்தார், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய சர்வ வல்லவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில பல கிரியைகளை தேவன் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் விசுவாசத்தோடு நாம் அவருடைய நாமத்தை அழைக்கிறதில்ல. நம்ம இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கிறோமே தவிர நாம் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆதியிலே அவர் எப்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், எப்படியாக மனுஷனை தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார், ஆபிரகாமுக்கு எப்படியாக தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். பாருங்க, ஈசாக்குக்கு தேவன் எப்படி தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு சொல்றார், தேவனே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் என் வாழ்க்கையை செய்வீர் என்று யோபு பக்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இப்பொழுது கூட ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட அந்த தேவன் பாருங்க என்னவாக வெளிப்பட்டார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலத்தையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. உங்கள் சூழ்நிலையை மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. நீங்க ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. உங்கள் வியாதியின் படுக்கையை மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. உங்களுடைய கண்ணீரை மாற்ற கர்த்தருக்கு வல்லமை உண்டு. பாருங்க, உங்களுடைய எப்படிப்பட்ட சூழ்நிலை நெருக்கத்திலே நீங்கள் கடந்து சென்றாலும் உங்களை தூக்கி எடுக்க அவரால் வல்லமை உண்டு.
அற்புதங்களை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு, அதிசயங்களை செய்ய அவருக்கு இன்றும் வல்லமை உண்டு. இதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்ம ஒரு நாளும் அவருடைய வல்லமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பரீட்சை பார்க்கக்கூடாது. தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நாம் விசுவாசத்தோடு இருக்கணும். ஆபிரகாமை பார்த்து இப்படியாக தேவன் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று தேவன் சொன்னார். அது ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றதை பார்க்கிறோம். இந்த நாளில் கூட இந்த செய்தியின் தலைப்பு பாருங்க, எல்ஷடாயின் ஆசீர்வாதங்கள். சர்வ வல்லவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லி 4 காரியங்களை வேதத்திலிருந்து இந்த வேளையில நம்ம தியானிப்போம். தேவனுடைய மனுஷர்கள் வாழ்க்கை வேதத்திலே எப்படியாக அந்த சர்வ வல்லவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை நம்ம இந்த நாளில் தியானிக்கும் போது, நாம் அந்த சர்வ வல்லவரை அழைக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. பாருங்க, முதலாவது காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம். பாருங்க, தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அழைத்தது மாத்திரம் இல்ல, 75 வயதுல தேவன் அழைத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஏறக்குறைய 99-100 வருடம் அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தேவன் ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கிறார், ஈசாக்கை கொடுக்கிறார். ஆனால் தேவன் என்ன பண்றாரு, ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆபிரகாமுக்கு கட்டளையிடுகிறார். அதற்கு எதிர்த்து எதுவுமே ஆபிரகாம் சொல்லல. சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படித்த ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து அந்த மலைக்கு கடந்து செல்லுகிறார். பாருங்க, அவர் அந்த இடத்துக்கு நாம் போகும்போது நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். பாருங்க, இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆபிரகாம் தகன பலியிடுறதுக்காக நெருப்பும் கட்டையும் இருந்துச்சு. ஆனால் தகன பலிக்குரிய ஆட்டுக்குட்டி இல்லை என்று எங்கே என்று ஈசாக்கு தகப்பனிடத்துல கேட்கிறதை பார்க்கிறோம். அதற்கு ஆபிரகாம் என்ன விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க, என் மகனை, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று ஈசாக்கிடத்திலே ஆபிரகாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, அந்த இடத்துல ஆட்டுக்குட்டி இல்லை, ஈசாக்கு தான் பலி செலுத்த தேவன் கேட்டார் என்பதை ஈசாக்குக்கு ஆபிரகாம் தெரியப்படுத்தல. ஆனால் பிள்ளையாண்டான் மேலே அவர் கையை போடும்போது தேவன் என்ன பண்றார், தேவனுடைய சத்தம் அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு நேராய் வருகிறது. நாம் வாசிக்கிறோம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். பாருங்க, இந்த வேளையில் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய கரம் அந்த இடத்துல வருது. ஆபிரகாம் பலி செலுத்த தயாராகி தன் கரத்தை தூக்கும்போது தேவன் இறங்கி சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, ஈசாக்கை நீ பலி செலுத்தாதேன்னு சொல்றார். உடனே ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். முதல் காரியம், ஈசாக்கு ஆபிரகாம் இடத்துல கேட்கிறார் பாருங்க, எல்லா நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, ஆனா பலி பொருள் எங்கே, ஆட்டுக்குட்டி எங்க என்று கேட்கும்போது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற வார்த்தையை சொல்லிட்டு அவர் தேவனை விசுவாசத்தோடு ஆபிரகாம் பலி செலுத்த போனார். பாருங்க, அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன ஒரு அற்புதம் நடந்தது. ஆபிரகாம் பலி செலுத்த போன இடத்துல தேவன் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட பலி செலுத்தாமல் ஆபிரகாம் திரும்ப முடியாது. பாருங்க, அந்த பலிக்கான ஆட்டுக்கடாவை தேவன்
முன்பாகவே அந்த இடத்துல ஆபிரகாமுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இதிலிருந்து நாம் பார்க்கிறோம், நம்முடைய தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்க அவருக்கு வல்லமை உண்டு என்பதை ஆபிரகாம் இந்த இடத்துல அறிந்திருந்தார். இதை நமக்கு பாடமாக தேவன் எழுதியிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். பாருங்க, இந்த இடத்துல அந்த தேவை ஆட்டுக்கடா பலி செலுத்தும் பொருள் ஆபிரகாமிடத்துல இல்லை, தன் பிள்ளை கொடுக்கிறார். ஆனால் தேவன் அந்த பிள்ளைக்கு பதிலாக தேவன் ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். அந்த இடத்துல யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். எல்லாவற்றையும் தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்த இடத்துக்கு பெயரிட்டதை பார்க்கிறோம். பாருங்க, நாம் இந்த நாளில் கூட அநேக காரியங்களுக்காக அநேக தேவைகளுக்காக நம்ம கடந்து போகிற சூழ்நிலை கடினமாக தான் இருக்குது, தேவைகள் பெரிதாக இருக்கிறது. ஆனால் பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை இந்த இடத்துல இருந்து அறிந்து கொள்ளணும். நம்முடைய சர்வ வல்லமையுடைய தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் கொடுக்க அவருக்கு வல்லமை இன்றும் உண்டு. அவரால் கொடுக்க முடியும். அந்த இடத்துல எப்படி வந்துச்சு ஆட்டுக்கடா? பாருங்க, தேவன் முன்பாக அதை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். அந்தந்த நேரத்துக்கு வேண்டிய தேவையை கர்த்தரால் நமக்கு கொடுக்க முடியும். யெகோவா ஈரே, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் பர்வதத்திலே பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தோடு ஆபிரகாமை போல் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, சங்கீதம் 121:1-2 நாம் வாசிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பாருங்க, விசுவாசமாய் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலிருந்து எல்லா ஒத்தாசையும் நமக்கு உதவியும் வரும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். அது என்ன தேவையானாலும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நாம் கேட்கணும். சங்கீதம் 123:1-2 வசனங்களை வாசிக்கும் போது, இதோ வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். இதனால நம்ம யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர். அது மாத்திரம் இல்ல, தேவன் அதற்கு பிறகு சொல்லுகிறார், யெகோவா ஈரே என்று இவர் பெயரிட்ட பிறகு தேவன் வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு கீழ்ப்படிதல். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படித்தார். தன் பிள்ளை தன்னுடைய ஏகசுதன் என்று காராமல் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார் ஆபிரகாம். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் ஆபிரகாம் இருந்ததுனால தேவன் பாருங்க, பலி செலுத்த போன இடத்துல தேவன் அந்த இடத்துல பிள்ளையை பலி செலுத்த தேவன் அனுமதிக்கல. பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கடாவை பலி பொருளாக தேவன் கொடுத்ததை பார்க்கிறோம். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிறது என்ன? நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கார். இஸ் ஆல்மைட்டி காட். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளோட அநேக அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் இதுவரை செய்திருக்கிறார், இனியும் செய்ய வல்லவர். ஆனால் கடைசி நாட்டில் நம்ம சூழ்நிலை உலகத்தின் சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அதெல்லாவற்றையும் நாம் மறந்து போயிடும். இந்த காரியத்தை ஆபிரகாம் இடத்துல நாம் கற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்கிற வார்த்தை எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அது மாத்திரம் கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் பயப்படுகிறவர்களாக இருக்கணும். கடைசி நாட்டில் அதிகமாக தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாம் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவர் நமக்கு நிச்சயமாய் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, எலியாவை குறித்து நாம் வாசிக்கும் போது தேசத்திலே பஞ்சம் வந்தது. ஆனால் பாருங்க, கர்த்தர் எலியாவை 3 முறை அருமையாய் போஷித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17
19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது கேரித்த ஆற்றங்கரையில் அவர் இருக்கும்போது தேவன் காகங்களை அனுப்பி தேவன் என்ன பண்ணாரு, எலியாவை போஷித்ததை பார்க்கிறோம். காகம் உணவை கொடுக்குது. தேவன் கட்டளையிட அந்த காகம் எலியாவுக்கு உணவை கொண்டு வந்ததை பார்க்கிறோம், இறைச்சி கொடுத்ததை பார்க்கிறோம். அது மாத்திரம் தேவன் தூதனை அனுப்பி தேவன் என்ன பண்றாரு, எலியாவை போஷித்ததை பார்க்கிறோம். 3வது நம்ம பார்க்கும்போது தேவன் கட்டளையிடுகிறார் எலியாவை, ஒரு விதவையின் வீட்டுக்கு சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு விதவை இருப்பாள், அவள் உன்னை பராமரிக்க நான் ஆயத்தம் செய்வேன்னு சொன்னார். தேவன் பாருங்க, அவருடைய எல்லா தேவைகளையும் தேவன் பராமரித்தார். அற்புதமாய் தூதனை அனுப்பினார், காகத்தை வைத்து போஷித்தார். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு தேவன் எலியாவை அனுப்பல பாருங்க, தேவன் ஒரு விதவையின் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல அற்புதங்களை செய்தார். பாருங்க, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுடைய தேவன். அந்த விதவையின் வீட்டில் அற்புதம் நடந்தது. கொஞ்சம் மாவு இருந்தது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. அப்பொழுது சொல்ற, நானும் என் பிள்ளையும் இதை சாப்பிட்டு மறிக்க இருக்கிறோம் என்ற வேளையிலே எலியா சொல்ற, முதல் அடை என்னிடத்துல கொண்டு வா என்று எலியா சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு அந்த சாரிபாத் விதவை என்ன பண்றாங்க, கீழ்ப்படிந்து அவர்கள் செஞ்சு அதை கொடுக்கும் போது என்ன நடந்தது, எலியா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த பஞ்சகாலம் தீரும் மட்டும் உன்னுடைய கலசத்திலே மாவும் எண்ணெயும் என்ன பண்றதில்லை, தீந்து போவதில்லை. அவளும் அவள் பிள்ளையும் என்ன ஆச்சு, அவளுடைய குடும்பத்தினர் எல்லாரும் அநேக நாள் சாப்பிட்டு திருப்தியானார்கள். பாருங்க, நம்ம தேவன் சர்வ வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்துல அநேக அற்புதங்களை அந்த சர்வ வல்லவர் செய்திருக்கிறார். அவர்களுக்கு செய்த தேவன் இன்றும் செய்கிறார். நம்ம வேதத்தை நல்லா வாசிக்கிறோம், நிறைய செய்திகளை இந்த நாட்டில் கேட்குறோம். ஆனால் சூழ்நிலை வரும்போது நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ப்ராக்டிக்கலாக நம்ம நடக்கிறதில்ல. உடனே நம்ம மனுஷனை தான் பார்க்குறோம், புலம்புறோம், முறுமுறுக்கிறோம், தேவனை ஆராதிக்க மறந்துடுறோம், ஜெபிக்க மறந்துடுறோம், சோர்ந்து போயிடுறோம், வேதத்தை எடுக்கிறதில்ல. இப்படியாக நம்ம கலங்கி போயிடுறோம், விசுவாசத்தை இழந்தவர்களாய் நம்ம மாறி விடுகிறோம். ஆனால் இந்த நாளில் கூட ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருன்னு சொன்னார். அந்த வார்த்தையின்படியே ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து இருந்தார். பாருங்க, தேவன் அற்புதங்களை செய்தார். வேதத்திலே அநேக காரியங்களை வாசிக்கலாம். அந்த சாரிபாத் விதவை அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. சர்வ வல்லவர் அவர்களுக்கு தேவைகளை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பான். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய நாளைக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வானத்தில் இருக்கிற பறவைகள், பட்சிகளை பாருங்க, அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, காட்டு புஷ்பங்களை பாருங்கன்னு சொல்றாரு. பாருங்க, அவர்களை பராமரிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன், அவர்களை காட்டிலும் நாம் விசேஷம் என்பதை தேவன் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட நம்ம மனுஷனுடைய கரத்தை நோக்கி பார்க்காம, உலகத்தின் தேவைகள் அதிகமாக இருக்குது, நம்ம நாளைக்கு எப்படி வாழ போகிறோம்னு சொல்லி அநேக கேள்வியோடு நம்ம இருக்கலாம். ஆனால் பாருங்க, வேதத்தில் இந்த சம்பவங்களை கர்த்தர் நமக்கு ஒரு விசை கூட ஞாபகப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமையுடைய தேவன், என்னுடைய வல்லமையினால் இந்த உலகத்தை உண்டாக்கினேன். நம்ம உண்டாக்கின தேவன் அவர் தான். அதனால யோபு சொல்லுகிறார் பாருங்க, அந்த சர்வ வல்லவனுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, அப்பொழுது நம்ம பார்க்கும்போது அந்த சர்வ வல்லவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இன்றும் நம் தேவைகளை சந்திக்க அவருக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நாம் கண்களை ஏறெடுத்து நம் தேவைகளை கர்த்தரிடத்துல சொல்லி, யெகோவா ஈரே எங்களுக்கு இறங்குங்க, உங்களுடைய சர்வ வல்லமை உள்ள கரம் கர்த்தாவே எங்களுக்கு கிரியை செய்யுங்க ஆண்டவரே சொல்லி யார் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமோ, நம்ம கூப்பிடுறோமோ, கர்த்தர் நிச்சயமா இறங்கி வருவார். ஆனால் நாம் என்ன பண்ணணும் தெரியுமா, எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய சொல்லுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதும் கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கும் போது அந்த சர்வ வல்லவர் நமக்கு அநேக அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். 2வது சம்பவம் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கும் போது பாருங்க, நம்ம ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அறிந்த சம்பவங்கள் தான் வேதத்துல. ஆனா என்ன பண்றதுல, நம்ம சூழ்நிலையில இந்த சம்பவங்களை நம்ம மறந்து போயிடுறோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது,
இவர்கள் 3 பேரையும் பாருங்க, நேபுகாத்நேச்சார் உண்டாக்கின அந்த பொற்சிலையை வணங்கும்படி சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த 3 பேர் என்ன பண்ணல, அந்த பொற்சிலையை அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்கிறது கடவது என்றார்கள். இந்த இடத்துல இந்த பொற்சிலையை வணங்காதவர்களை அக்னி சூளையிலே போடும் என்று ராஜா கட்டளையிட்டார். ஆனால் இந்த 3 பேரும் பாருங்க, தேவன் மேல ஒரு பக்தி வைராக்கியமா எங்களை அக்னியில போட்டாலும் பரவாயில்ல என்று, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல அந்த 3 பேரையும் அக்னியில போட்டாங்க. பாருங்க, அக்கினி தங்கள் சரீரங்களை அக்கினிக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்றாங்க, 3 பேரும் தங்கள் சரீரங்களை அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வருவார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். என்ன நடந்த சம்பவம் என்ன நம் வேதத்துல வாசிக்கும் போது, அவர்கள் பாருங்க 3 பேரை கட்டுண்டு போடுகிறார்கள். ஆனா ராஜாவுடைய கண்கள்லேயே அவர்களை பார்க்கும்போது பாருங்க, நம்ம வாசிக்கிற 24ஆம் வசனம், 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம், அவர்கள் ராஜாவுக்கு பிரதி ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பாருங்க, ராஜாவுடைய கண்கள்ல பார்க்கும்போது 3 பேர் தானே போட்டோம்னு சொல்லி பக்கத்துல கேட்கும்போது அவங்க எல்லாம் சொன்னாங்க, ஆமா, ஆனா பாருங்க 4 பேர் விடுதலையாய் கட்டுண்டவர்களாய் போட்டாங்க அக்னிக்குள்ள. ஆனா 4 பேர் உலாவி கொண்டிருக்கிறதே அவர்களுக்கு பார்த்தார். அது மாத்திர ராஜாவுடைய கண்கள்ல அந்த 4ஆவது ஆளின் சாயல் தேவபுத்திரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருந்தது. பாருங்க, தேவன் எப்படியாவது விடுவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அன்னைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது, நம்ம ஆராதிக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வெளிப்பட்ட அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை இன்றும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அக்கினியின் சூளையிலிருந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவித்த நம்முடைய தேவன் இன்றும் நம்மை விடுவிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பாருங்க, அந்த அக்கினிக்குள்ள தேவன் இறங்கி உலாவுகிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. அந்த ராஜாவின் கண்கள்ல தேவன் வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். அவர் அழைக்கும் போது உன்னதமான தேவனுடைய தாசன் என்று 3 பேரையும் அழைக்கிறதை பார்க்கிறோம். நாம் 29ஆம் வசனம், அவங்க வெளியே அந்த அக்கினியிலிருந்து எடுக்கும் போது அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படுத்தாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். 29ஆம் வசனத்துல வாசிக்கும், ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன், அவன் வீடு எருக்களம் ஆகப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு வைராக்கியமாய் நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போய் கடந்து செல்றாங்க. தங்கள் சரீரங்கள் அக்னியிலே சேதமாகிறது கூட தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. தங்கள் ஜீவன் பாராமல் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். என்ன தைரியத்தில் அவங்க போனாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை நிச்சயமாய் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல அந்த சர்வ வல்லவர் அந்த அக்கினியை அவிழ்த்தார். பாருங்க, அவிழ்த்து பாருங்க, இப்படியாக ராஜா சொல்ற, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றார். பாருங்க, நம்முடைய தேவன் ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். விடுதலை என்றால் ரட்சிக்கிற தேவன். அடுத்ததாக தானியேலை நாம் பார்க்கும்போது, தானியேலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, தானியேல் 6ஆம் அதிகாரம்
பாருங்க, தானியேலோ வென்றால் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த இடத்துல நாம் தானியேல் குறித்து வாசிக்கும் போது பாருங்க, இந்த தானியேல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவர் சிங்ககேபிக்கு பயப்படாமல் எப்போதும் போல தேவனை 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தேவனை ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா என்ன பண்றாரு? ராஜாக்கு இந்த காரியம் கேள்விப்படும் போது துக்கமாய் இருக்கிறது. ராஜா தானியேல் சிங்ககேபியில போட விருப்பமே இல்லை. ஆனா ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால் அவர் என்ன பண்ணிட்டார்? தீர்மானம் வைக்கப்பட்டது நிமித்தம் தானியேல் என்ன பண்றாங்க? சிங்ககேபியில போட வேண்டியதாக இருந்தது. தானியேலும் தைரியமாய் சிங்ககேபிக்கு போகிறார். அப்பொழுது விடிய காலையிலே ராஜா கெபின் கிட்டே போகிறார். 20ஆம் வசனத்திலே ராஜா கெபின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை பார்த்து ராஜா கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். கெபின் கிட்டே அவர் ராத்திரி முழுவதுமாய் காத்து கொண்டிருக்கிறார். காலையிலே போய் உடனே ராஜா தானியேலை இப்படியாக கூப்பிடுகிறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராயிருந்தாரா? யாராவது அக்னி சூளையிலிருந்து விடுவிக்க முடியுமா? யாராவது சிங்கங்களின் வாயிலிருந்து விடுவிக்க முடியுமா? ஆனா நம்முடைய தேவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் தானியேலும் தேவன் விடுவித்ததை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதே வென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. பாருங்க, எப்படியாக தேவன் சிங்கங்களின் வாயை கட்டும்படியாக தேவன் தூதனை அனுப்பினார் என்று தானியேல் அந்த இடத்துல ராஜாவிடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தானியேலுடைய ஜீவனை காத்ததை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, 26ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். பாருங்க, இந்த 2 சம்பவத்தையும் நாம் வாசிக்கும் போது அந்த சர்வ வல்லவர் இறங்கி அக்னி சூளையிலிருந்து விடுவித்தார். சிங்கங்களின் வாயிலிருந்தும் தேவன் தானியேலை விடுவித்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் ரட்சிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் விடுவிக்க வல்லமை அவரிடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். 2 இடத்துலையும் நாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல எழுப்புதல் வருகிறது. அவர்களுடைய தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை அந்த தேசம் முழுவதும் அறிந்து கொண்டார்கள். ராஜாக்கள் வாயினாலே அறிக்கையிட்டு இவர்கள் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை சொன்னதை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார். எவ்வளவு மகிமை நிறைந்த தேவன் நம்முடைய தேவன், மகத்துவம் நிறைந்தவர். அவருடைய வல்லமைக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. அவரே எல்லாத்தையும் உண்டாக்கினார். அந்த அக்கினியை உண்டாக்குனதும் தேவன் தான், அந்த சிங்கங்களை உண்டாக்குனதும் தேவன் தான். அவ்வளவற்றுக்கும் அதிகாரம் அவரிடத்துல உண்டு என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. 2வது காரியம், இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள், அடிமைத்தனங்கள், சிறையிருப்பு, வியாதி, எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மள வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறதோ எல்லா காரியங்களும் தேவன் இந்த நாளை விடுதலையை கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. எதுலெல்லாம் விடுதலை வேணும் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, கர்த்தர் அந்த சர்வ வல்லனுடைய நாமத்தை அழைங்க. சர்வ வல்லமுள்ள தேவனை எனக்கு இறங்கி இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது அந்த சர்வ வல்லவர் நமக்கு பாருங்க தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரம் இல்ல, நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். 3வது காரியம், சங்கீதம் 91:1
1 நாம் வாசிக்கும் போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பாருங்க, 3வதாக அந்த சர்வ வல்லவருடைய பாதுகாப்பை குறித்து நம்ம தியானிக்கிறோம். பாருங்க, அவர் பாதுகாக்கிற தேவன், அவர் பாதுகாக்க வல்லவர், அவர் நம்மை காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. பாருங்க, நோவாவுக்கு தேவன் பாருங்க அந்த பூமியை அழிக்க போறேன்னு சொல்லி கட்டளையிடும் போது தேவன் நோவாவுக்கு ஒரு பேழை உண்டாக்கும்படி சொன்னார். அந்த பேழையை அவர் உண்டாக்கினார். தேவன் சொல்லுகிறார், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. ஒரு பெரிய அழிவிலிருந்து தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காத்தார் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு பேழை உண்டாக்கி 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. அந்த பூமி ஃபுல்லா உலகமே அழிந்தது. ஆனா பாருங்க, அந்த நோவாவின் குடும்பத்தையோ தேவன் பாதுகாத்தார். இப்பொழுது நடக்கிற எல்லா அழிவின் நாச மோசங்கள், உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்கள்ல இருந்தோ கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. கிருபை இருக்கிற இடங்கள்ல அழிவு வராது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நோவாவுக்கு கர்த்தர் கண்களை கிருபை கிடைத்தது, நமக்கு என்ன உண்டு? கிருபை உண்டு. எப்போதும் அந்த கிருபை உள்ள தேவனை நம்ம அழைக்கணும். சர்வ வல்லவருடைய நிழல்ல எப்பொழுதும் இருக்கணும். அவருடைய பாதுகாப்பின் கரத்துல நம்ம இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போனோம்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. ஆனா நம்ம எப்படி ஒரு பேழைக்குள்ள நோவா வந்த போது பாதுகாப்பு உண்டாயிட்டோம், அதே போல கர்த்தருடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஒரு நாளும் அந்த கரத்திலிருந்து நம்மை பிடுங்க முடியாது. யாருக்கும் அந்த வல்லமை இல்லை, நம்ம கர்த்தருக்கு தான் அந்த வல்லமை உண்டு என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, கிருபை இருக்கும் இடத்திலே அழிவில்லை. நமக்கு தேவன் எந்த தீங்கையும் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார். என் வசனம் சொல்லுது, இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்று வார்த்தை இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்றார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கர்த்தரே நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆயுசு நாட்களையும் கர்த்தர் கொடுக்க வல்லவர். எந்த துர்ச்செய்தி நம்ம காதுகளில் செவியில கேட்டாலும் நம்ம இருதயம் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. கடைசி நாட்களில் அநேகர் இருதயம் பயந்து போய் கலங்கி போய் இருக்குது. ஆனால் சங்கீதம் 91 எப்பொழுதும் வாசிங்க. பாதுகாப்பின் சங்கீதம் பாருங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த சர்வ வல்லவர் நம்மை இன்றும் பாதுகாக்க வல்லவர். எல்லாரையும் இன்னைக்கு சுகத்தோடு பாதுகாப்போடு நம்ம குடும்பங்களில் தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தரை நன்றி சொல்லணும். கிருபை உள்ள தேவனாய் நமக்கு இருக்கிறார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தார். அதே போல நம்மையும் பாதுகாப்பார். சத்ரு எவ்வளவுதான் போராடி நம்மளை தீங்கு கொண்டு வரணும்னு போராடினாலும் கர்த்தர் நமக்கு இறங்கி பாதுகாப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 4வது காரியம் கடைசியாய் நம்ம தியானிக்கும் போது ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடிய நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து தான் நம்ம திரும்பவும் தியானிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் அழைத்து வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு பிள்ளையை கொடுப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் மணலை போல நான் உன்னையும் உன் சந்ததி பெருக செய்வேன்னு சொன்னார். அதே போல கர்த்தர் நிறைவேற்றினதை பார்க்கிறோம். அவர் சர்வ வல்லவர். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றினார். அதனால்தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாயிருந்தார். இதைதான் மோசேக்கும் யோசுவாக்கும் தேவன் நினைவு கூர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 18 வாசிக்கும் போது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, அவர் விசுவாசத்திலே ஆபிரகாம் பலவீனமாய் இருக்கவில்லை. பாருங்க, ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போயிடுச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிடுச்சுன்னு சொல்லி அதை எண்ணாதிருந்தார் ஆபிரகாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் ஆபிரகாம். பாருங்க, நான்காவது காரியம், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கும் போது அவர் வல்லமை உள்ள தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நாமும் கூட இந்த நாளில் இந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை கூட நம்ம கொஞ்சம் பரீட்சை பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு அவிசுவாசத்தோடு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் இன்னும் நிறைவேறலன்னு சொல்லி கலங்கி இருக்கலாம். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு தரிசனமானவர் அவருடைய தேவைகளை சந்தித்தது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி வானத்து நட்சத்திரங்களை போல பாருங்க, செத்துப்போன சரீரத்திலிருந்தோ செத்துப்போன அந்த கர்ப்பத்திலிருந்தோ உண்டாக்கப்பட்ட சந்ததியாய், திரளான சந்ததியாய் தேவன் ஈசாக்கை உண்டாக்குனதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்றும் கூட அந்த சர்வ வல்லவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் சந்தேகப்படக்கூடாது. நம்மளுடைய சூழ்நிலையை குறித்து நம்ம அவிசுவாசமா இருக்கக்கூடாது. தேவன் சொன்ன வார்த்தைகள், நமக்கு கொடுத்த வார்த்தைகளை வைத்து விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது முழு நிச்சயமாய் அதை நம்பணும். ஃபர்ஸ்ட் அது மாத்திரம் இல்லை, தேவனை மகிமைப்படுத்தணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். கடைசி நாட்டில் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசம் இருக்காது. இன்றைக்கே நிறைய இந்த நாட்களில் நிறைய பேர் சோர்ந்து போயிருக்காங்க. எல்லா கலக்கத்தோடும் பயத்தோடு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் வேதத்தின் வசனம் அநேகர் ஜெபிக்கிறாங்க, ஆனால் வசனமே இல்லை. ஜெபிச்சு அடுத்த நிமிஷமே மறந்து போய் கலங்குறாங்க சூழ்நிலையை பார்த்து. ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, வசனத்தில் நம்ம எழுதப்பட்ட வசனங்களை வாசித்து அந்த வசனங்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்க்கை நடைமுறையில் அவர்களை போல நம்ம நடக்கும்போது கர்த்தர் அந்த சர்வ வல்லவர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். இந்த 4 காரியங்களை மறக்கக்கூடாது. சர்வ வல்லவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அது மாத்திரம் இல்லை, இந்த சர்வ வல்லவர் நமக்கு விடுதலையை கொடுப்பார். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை நிச்சயமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தேசத்தையும் பாதுகாப்பார். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த எல்ஷடாயின் ஆசீர்வாதங்களை நம்ம மறக்கக்கூடாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஆல்மைட்டி காட். எல்லாவற்றையும் அவர் கரத்தில் வல்லமை இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றும் இருக்கிறது. யாரெல்லாம் இருக்கிற இடங்களில் அவரை அழைக்கிறோமோ, இந்த நாமத்தை பயன்படுத்தும் போது பிசாசின் கிரியைகள், வல்லமைகள் எல்லாம் பயந்த பிசாசு என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். இப்பொழுது கூட நம்ம இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. சர்வ வல்லவரே, மை துதிக்கிறோம். மகிமை தேவனே, மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மை துதிக்கிற ஐயா. இப்பொழுது ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி செலுத்துற ஐயா. ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே, உடைய நாமத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினீங்களோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினீங்களோ அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரப்பா. இப்பொழுது ஆண்டவரே, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமையினால எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உடைய வல்லமையில விடுதலை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமையின் கரம் ஆண்டவரை பாதுகாப்பை கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த சர்வ வல்லவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. இப்பொழுது ஆண்டவரே, இருக்கிற இடங்களில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் இறங்கி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர், தேவைகளுக்காய் கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா, ஆபிரகாமுக்கு தேவைகளை சந்தித்த தேவன், எலியாவின் தேவைகளை சந்தித்த தேவன், ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திக்க நீ வல்லவன் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தேவையிலும் நீ கர்த்தர் கொடுங்கப்பா. ஆண்டவரே, சின்ன தேவையானாலும் பெரிய தேவையானாலும் ஆண்டவரே, கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் இருதயங்களில் ஒரு தைரியத்தை கொடுத்து ஆண்டவரே, நாளைய தினத்துக்காக கவலைப்படாதபடி அவர்கள் தேவையில் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். விடுதலைக்காக ஆண்டவரே, ஒரு முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையிலன்னு சொல்லி ஆண்டவரை சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அக்கினியின் சூளையிலே இறங்கின தேவன் ஆண்டவரே, சிங்கங்களின் வாய்களை ஆண்டவரை கட்ட வல்லமை உம்மிடத்தில் உண்டப்பா. ஆண்டவர் இப்பொழுதும் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்தும் ஒரு விடுதலை கத்த எங்கள் குடும்பங்களுக்கும் தேசத்துக்கும் கத்துற ஒரு விடுதலை கொடுங்க. நாங்கள் எல்லாரும் விடுதலையாய் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு பாக்கியத்தை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். இன்னும் நிர்விசாரமாய் உண்மை ஆண்டவரை ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற இருதயங்களை ஆண்டவரை மாற்றி போடுங்கப்பா. எங்களுக்கு கொடுக்கப்படுகிற காலங்கள் எல்லாம் உண்மை ஆராதிக்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல தானியேலை போல நாங்கள் வைராக்கியமாய் உமக்காக நிற்க ஆண்டவரே, இம்மைக்குரிய காரியங்களுக்காக ஆண்டவரை இல்லாதபடி அப்பா அவர்களை போல நாங்களும் பக்தி வைராக்கியமாய் உம்மை ஆண்டவர் ஜெபித்து மகிமைப்படுத்தி உம்மை துதிக்கிறவர்களாய் ஆண்டவரை எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லப்பா கர்த்தாவே, நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தது போல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை இந்த வேளையில தாங்க. ஹாஸ்பிட்டல் அப்பா வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களே நான் ஆண்டவரே அவர்களை மாற்றுவேன்னு சொன்னீங்களே, தூக்கி எடுக்கிற தேவன் அந்த படுக்கை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுக்கு போராடுகிற ஜனங்கள் உள்ளத்தில் அப்பா உடைய ஜீவன் இறங்கும்படியா, சரீரத்தில் ஜீவன் இறங்கும்படியா, உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, எல்லா ஹாஸ்பிட்டலுக்குள்ளும் உடைய சமூகம் போகட்டும், உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி போட்டாப்பா. ஒவ்வொரு வீடுகளிலே நீர் இறங்கி போங்கப்பா. ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எங்களுக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த செய்தி கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தால் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக செய்யுங்க. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காய் நன்றி செலுத்துறோம். எங்களை வெறுமையாக்குறோம், தாழ்த்துறோம். எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இருந்து இறுதி வரைக்கும் அற்புதமாய் நம்மை நடத்துவாராக. ஆமென். God bless you. Peace with you all. ஆமென்.